compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அதெல்லாம் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களில் அதிமுக பலவீனமாக இருக்குது. அதிமுகனுடைய ஒரு அங்கமாக இருந்து பிரிஞ்சு போனது அமமுக. எனவே அவங்கள கூட்டிகிட்டு வர்றது தான் பலப்படுத்துறதுக்கான ஒரே வழின்னு அமித்ஷா நினைக்கிறாரு. கூட்டிகிட்டு வந்துட்டார். விஜயை தனியாக விட்டோம் அப்படின்னோம்னா இவங்களாம் விஜயோட சேருவாங்க. அடுத்தபடியாக ஓபிஎஸ்ஸையும் இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு எதுவும் கிடையாது. விஜய் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் சொல்லுவாரா? கஷ்டம். அந்தாண்ட போயிடுவார். அப்படி போயிட்டாங்கன்னா விஜய் யாருமே இல்லை. ஸோ அதான் அவங்களோட அப்படி ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு விஜய் நீ தனியாக போயிட்டு என்ன பண்ண போகிறேன், எங்களோட வந்துட்டு இவரையும் கூப்பிடுவாங்க. இவருக்கு என்ன எஜெண்டா? திமுகவை எதிர்க்கணும். இல்லை சார், இப்போ இந்த கூட்டணிக்கு அப்புறம் இந்த பலத்தை திமுக எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு திமுக கவுண்டர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. 21 திமுக கிடையாது இன்னைக்கு. இன்னைக்கு இருக்கிற திமுக வந்துட்டு சாதனையினால ஒரு ப்ளஸ்ல நிற்கக்கூடிய ஒரு திமுக. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். டிடிவி தினகரன் அவர்கள் இந்தியாவில் போய் சேர்ந்துட்டார். திரும்ப சேர்ந்துருக்கிறாங்க. நடுவில் டிடிவி தினகரன் அவர்கள் தாவேகாவோட ஒரு கூட்டணி வைப்பார், அவங்க கட்சி தாவேகாவோட சேர்ந்து தேர்தலை ஃபேஸ் பண்ண அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த கூட்டணி யாருக்கு பலம், யாருக்கு பலவீனம் ஏற்படுது சார்? பலம் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களில் அதிமுக பலவீனமாக இருக்குது. அதிமுகனுடைய ஒரு அங்கமாக இருந்து பிரிஞ்சு போனது அமமுக. எனவே அவங்கள கூட்டிகிட்டு வர்றது தான் பலப்படுத்துறதுக்கான ஒரே வழின்னு அமித்ஷா நினைக்கிறாரு. கூட்டிகிட்டு வந்துட்டார். அழுத்தம் கொடுத்தாரோ எது கொடுத்தாரோ கூட்டிகிட்டு வந்துட்டார். முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா விஜய் ஐசோலேட் பண்ணணும். விஜயை தனியாக விட்டோம் அப்படின்னோம்னா இவங்களாம் விஜயோட சேருவாங்க. ஸோ முதல்ல விஜய் ஐசோலேட். இல்லை, விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார், அவர் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்லாம் பாஜக அது அவங்களோட அசஸ்மெண்ட் மேபி. ஓகே, ஆமாம். ஸ்பாய்லர் அப்படின்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும். அந்த அளவுக்கு விஜய் மேலே ஒரு பற்றுதலோ ஒரு நம்பிக்கையோ ஏற்பட்டால் அது நடக்கும். அது இவங்க யோசிக்கவே இல்லை. விஜயோட 4 கட்சிகள் சேர்ந்து அது ஒரு கூட்டணின்னு ஆகி நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாக்கு பலம் சதன்சி தான் என்ன பண்ணுறது? அது அமித்ஷானுடைய கவலை. எடப்பாடிக்கு அதெல்லாம் கவலை இல்லை, அமித்ஷானுடைய கவலை அது. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் காலி பண்ணுறாரு. அடுத்தபடியாக ஓபிஎஸ்ஸையும் இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு எதுவும் கிடையாது. விஜய் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் சொல்லுவாரா? கஷ்டம். அந்தாண்ட போயிடுவார். அப்படி போயிட்டாங்கன்னா விஜய் யாருமே இல்லை. ஸோ அதான் அவங்களோட அப்படி ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு விஜய் நீ தனியாக போயிட்டு என்ன பண்ண போகிற, எங்களோட வந்துட்டு இவரையும் கூப்பிடுவாங்க. இவருக்கு என்ன எஜெண்டா? திமுகவை எதிர்க்கணும். அதையே சொல்லிவிட்டு அந்தாண்ட போயிடுவார். ஸோ இப்போ ஒரு சொல்கிறார்ல, விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை, அது மாதிரி ஏதாவது ஒரு முடக்கம், திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய்ட்டு அந்த ஜோதியில் கலந்துடலாம். வாய்ப்பு இருக்குது சார். தென் மாவட்டங்கள் முன்னாடி அதிமுகவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்திருக்காங்க. நல்ல சமூக வாக்குகள் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அமமுக இல்லாமல் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாதா? இல்லை ஒருவேளை அது ஸ்ட்ராங் ஹோல்டாக இன்னும் கொஞ்சம் இந்த கூட்டணிக்கு அமைஞ்சதுன்னா திமுக? அப்போ ஜெயலலிதான்ற ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருந்தது அதிமுகவுக்கு. அந்த லீடர்ஷிப்பை விட்டு நிறைய லீடர்ஷிப்ஸ் தான் இருக்குது. இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் லீடர் தானே. இவர் அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்காம இவர் தன்னை நிலைநிறுத்திக்க முயற்சி பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. அதை அவங்க எதிர்த்து வெளில போகிறாங்க. அவங்களும் ஒரு கட்சியாக தானே அவர் செயல்பட்டார். அவர் ஆரம்பத்திலேருந்து அமமுக கட்சி இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓபிஎஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொருளாளராக இருந்தவர், 3 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். அவருக்கும் ஒரு செல்வா கொண்டு தென் மாவட்டங்களில். அவங்க பின்னாடி போயிடுச்சு அதிமுக ஓட்டு, எடப்பாடி பக்கம் வரல. அதனால் அவங்க பலவீனப்பட்டு போனாங்க. வேற ஒன்றும் இல்லை காரணம். இல்லாட்டி ஒரு டெபாசிட் எடுக்கக்கூடிய அளவுக்கு ரெட்டையில் வராது. 7 இடங்களில் டெபாசிட் போச்சு இல்லையா? வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வேலூர், மொத்தம் 6 தென் மாவட்டங்கள் தானே. நாம் தமிழர் கட்சி இவங்களும் சம ஓட்டு பெற்றுருக்காங்க. கொஞ்சம் ஓட்டில் தான் இவங்க மேலே இருக்காங்க அதிமுக. இல்லை சார், இப்போ இந்த கூட்டணிக்கு அப்புறம் இந்த பலத்தை திமுக எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு திமுக கவுண்டர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. 21 திமுக கிடையாது இன்னைக்கு. இன்னைக்கு இருக்கிற திமுக சாதனையினால ஒரு ப்ளஸ்ல நிற்கக்கூடிய ஒரு திமுக. நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல சார், நம்ம பார்க்குறோம். எந்த அடிப்படையில் ஆன்டி இன்கம்? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேதாரண்யத்தில் ஒரு கிளை செயலாளர் பேசுகிறாரு. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஃபங்க்ஷனை ஏற்படுத்தினதுனால இங்கே வரமாட்டுறாங்க அப்படின்ற சிச்சுவேஷன் வருது. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்த இந்த ட்ரெயினில் நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பக்கம் ஆசிரியர்களுடைய போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பரவாயில்ல நடந்து தானே சார் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா ஒன்று நீங்கள் தனித்தனியாக எடுத்து பாருங்கள். ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக ஸ்போரோடிக் இன்சிடெண்ட்டான்னு பாருங்கள். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
வைடு ஸ்ப்ரெட்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னோம்னா தான் அது பிரச்சனை. ஓகே. ஐசோலேட்டடாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்குது அப்படின்னோம்னா இண்டிவிஜுவல் காசஸ், அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்டேட் வைடாக இருக்கா இல்லை இண்டிவிஜுவல் நடக்குதுன்ற ஐசோலேட்டடாக இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ கொலை கொள்ளை வந்துட்டு பரவாயில்ல நடந்துச்சு அப்படின்னோம்னா அது ஒரு கன்சர்ன், போலீஸோடைய வீக்னஸ் அது வெளிப்படுத்துகிறோம். கொலைன்றது பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த சோஷியல் ஆண்டகனிசம், அதில் வரக்கூடிய விடயமா இருந்தது, ஆணவ கொலைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு வாக்குகளை பாதிக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த ஆசிரியர்கள் அவங்களாம் எப்போதும் கூட்டி கொடு அவங்க அவங்களுக்கு ஒரு டைமிங் தெரியும், அது அவங்களுடைய பாலிடிக்ஸு. இப்போ கேட்டால் கிடைக்கும், அப்போ பார்த்து அவங்க பண்ணுவாங்க. 4 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இப்போ பண்ணுறாங்க. சரி சார், ரொம்ப நாளாகவே அவங்க போராடி தானே சார் இருக்காங்க. ரொம்ப நாளாக அவங்க கோரிக்கையை வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ பண்ணால் தான் அது நிறைவேறும். இது மக்களுக்கு புரியாதா? நீங்கள் நினைக்கிறாங்க மக்கள் யோசிக்க தெரியாதவங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2வது போராடுறாங்க இல்லையா, அவங்க யாருக்கு ஓட் போடுவாங்க? யார் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்களோ இல்லை நிறைவேற்றுறாங்களோ, யாரால பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத பார்த்து தான். எனிவேஸ் அதுதான் அதனால தான் அவன் சொல்ல வரேன். ஏன்றது ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு, அதை மாற்றிருக்கிறாரு. அவர் உறுதிமொழி கொடுத்தாருன்னா இவங்க அடங்கிடுவாங்க. பட் இந்த விஷயம் இருக்குல்ல சார், இந்த வேதாரண்ய விஷயம் இருக்குல்ல சார், அது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாரும் கடந்து போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. கட்சிக்குள்ளே சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சிக்குள்ளேருந்து ஒரு கிளை செயலாளர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு, அதை சார்ட் அவுட் பண்ணாமல் ஆமாம் அந்த ஓபிசிக்கும் எஸ்சிஎஸ்டிக்கும் இருக்கிற அந்த கேப் இன்னும் பெருசாகிட்டே போகிற மாதிரில சார் இருக்கப்போ. ஐயா தந்தை பெரியார் வந்துட்டு சமூக கோட்பாட்டில் வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னென்னா சிந்தனை மாற்றத்தை வச்சார். ஐயா தந்தை பெரியார் வந்துட்டு சாதி ரீதியாக நீ உயர்ந்தவன்ட்டே எப்படின்னு கேட்டார். அவர்னால தான் கலப்பு திருமணமே வந்துச்சு. அதையே கலப்பு திருமணம் அப்படின்றதையே வந்துட்டு அவர் ஒரு தாழ்மையாகவே அவர் நினைச்சார். ஏன்னா ஆணுக்கும் பொண்ணுக்கும் தான் நடக்குது, இப்போ நாய்க்கும் மனுஷனுக்கும் நடக்குதுன்னா அது கலப்பு திருமணம் இப்படிலாம் சொன்ன ஒரு பெரியார். அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் அவருடைய சிந்தனை மண்ணில் விதைச்சதுன்னா சிந்தனை மாற்றத்தை தான் விதைச்சார். சிந்தனை மாற்றத்துக்கு உட்படாதவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஊரில் போனாலும் ஒரு 4 பேர் சாதியை சொல்லிகிட்டு இருப்பான், 10 பேர் மதத்தை சொல்லிகிட்டு இருப்பான். இல்லாத இடமே கிடையாது. நல்லா படித்த மதவாதத்தை பேசுகிறான், என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு இதுக்கு? நடக்குது பார்க்குறோம். அப்போ ஏன் நடக்குது? ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கட்சிக்குள்ளே அது நடக்கும்போது இது வேற மாதிரி தானே சார் மக்கள் கட்சி அப்படின்றது எவ்வளோ தூரம் வலியுறுத்தும் ஒரு மனுஷனை. அவனை தூக்கிடலாம் சிந்தனையை இருக்கும். என்ன பண்ணுவோம் அந்த கட்சி என்னம்னா இப்படிப்பட்டவனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவனுக்கு சீட்டு கொடுக்காது. நீங்கள் திமுகவில் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி சாதிய மதவாதத்தை வந்துட்டு ஊக்கப்படுத்துகிறவன் யாராவது எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறானு பாருங்கள், நல்லா ஆழ்ந்து பாருங்கள். திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி கம்யூனிஸ்டுகள்லையும் சரி, அதான் கம்யூனிஸ்டுகள் முதன்மையானது, அங்கே வரவே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் நீங்கள். அதே பாஜகவை பாருங்கள், அதில் எல்லோரும் இருப்பான். அப்போது இதுதான் ஒரு கட்சியினுடைய கொள்கை பூர்வமான செயல்பாடுன்னு சொல்ல முடியும். அப்படி ஒருத்தர் இருக்கிற. இப்போ உதாரணத்துக்கு ஈரோட்டில் ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் அந்த தாழ்த்தப்பட்ட பொம்னாட்டி சமைச்சா நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டரே சொன்னாங்க. ஒரு சத்துணவு கூடத்தில் போயிட்டாங்க. தாசில்தார் என்ன பண்ணார், தூக்கிட்டாரு. அந்த அந்த இவனை தூக்கிட்டாரு. ஸ்கூல் நடக்கணுமா வேணாவா, 2ல் 1 நடக்கணும். அப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அதே பொம்னாட்டி வச்சு சமைக்க வச்சாங்க. இதுதான் ஒரு அரசு செய்யக்கூடியது. இப்போ நம்மளாட்ட ப்ராக்ரெசிவாக இருந்தோம்னா கரண்ட்டை கட் பண்ணிடுவோம், தண்ணியை கட் பண்ணுவோம், ரேஷன் கார்டை கட் பண்ணுவோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி நீங்கள் வந்துட்டு அன்டச்சபிலிட்டியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல அன்டச்சபிலிட்டி பண்ணாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு என்ஜாய் ரைட்ஸ். லீகலாக எதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது. அப்போது ஒரு வார்னிங் நோட்டீஸ் ஒட்டிட வேண்டியதான் பஞ்சாயத்து அலுவலகத்தில். சாதியத்தை கடைபிடித்தால், தீண்டாமையை கடைபிடித்தால் இதெல்லாம் வரிசைப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா யார் ஜாதியை கடைபிடிக்கிறாங்கன்னா அவன் 4 பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மக்கள் ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. உங்களால் எதுக்கடா எங்களுக்கு தொல்லை அப்படின்னா யாரை பயன்படுத்துகிற நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சமூக யதார்த்தத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் இங்கே தமிழ்நாடு வந்துட்டு மேலே இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். தமிழ்நாட்டில் அப்படியே சாத்தியமே ஒழிஞ்சிச்சா அப்படிலாம் கேள்வி கேட்டுருக்காங்க அந்த சீமான் மாதிரி. இங்கே அந்த இருக்கக்கூடிய அந்த இணக்கப்பாடை நீங்கள் வேறு எங்கேயும் கேரளாவில் நீ பார்க்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய சமூக இணக்கப்பாடு. நான் கோயிலில் ஊரில் வந்துட்டு என் குலதெய்வம் கோயிலுக்கு போனேன், நான் தான் கட்டினேன். அதில் வந்துட்டு டீ வாங்குறதுலேருந்து சாப்பாடு போடுறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலடி முன்னாடி ஒருத்தையை தான் வச்சு போட்டேன். யார் இவங்களாம் ஸ்தபதிகள்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கிறவங்கன்னாங்க. எல்லாம் அவங்களும் தான் சுத்தமாக இருக்கிறாங்க, போடு சோறுன்னா எல்லோரும் தான் சாப்பிட்டோம். மாறினவங்களாக போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் நின்னாங்க, கும்பாபிஷேகம் வரைக்கும் நின்னாங்க. கம்பி கட்டினது யார், கான்கிரீட் போட்டது யார்? எல்லா இடத்துலையும் நான் வந்துட்டு அது ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி நான் பண்ணேன். முடியுது இல்லை. ஏன்? எனக்குள்ள பெரியார் ஏற்படுத்திய சிந்தனை மாற்றம், அரவிந்தர் ஏற்படுத்திய சிந்தனை மாற்றம், அவ்வளோதான்.
அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த மாவட்ட செயலாளருக்கும் அந்த சிந்தனை வந்திருக்கணும்ல. நீங்க அனுமதிச்சிங்கன்னா தான் வரும் உங்களுக்குள்ள சிந்தனை மாற்றம். நீங்க அடமெண்டா பட் இருந்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களையும் அவன் கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறது. கட்சிக்கு வந்திருக்கலாம். கட்சிக்குள்ள வரவன் வந்துட்டு எதுக்காக வேணாலும் வந்திருக்கலாம். ஒரு சினிமாவுக்கு போறவன் ஒரு பெரிய தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக வந்திருக்கலாம். சினிமாக்குள்ள வரவன் நிறைய பொண்ணுங்களை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கலாம். சினிமாக்குள்ள வந்தால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கலாம். அதை வச்சு தான் அவனுடைய வெளிப்பாடுகள் அமையும். அது யார் என்ன பண்ண முடியும்? மெம்பர்ஷிப் சேர்க்கும் போதே அவங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ வைக்க முடியாது. ஸோ அப்படியாப்பட்டவங்களை ஊக்குவிக்குதா இல்லையா அந்த தலைமை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சீட் ஷேரிங்கான நேரம் வந்துருச்சு. ஒரு பக்கமும் எல்லா கட்சிகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா சார், இந்த முறை வந்து காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு கேட்க போகிறாங்க, பிஜேபி எவ்வளோ சீட் டிமாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அதை பற்றி இப்போதைக்கு சொல்லணும்னா உங்களுடைய கணிசமான தொகை எவ்வளோ சார்? எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் ஒரு பெரிய அநியாயம் நடக்குது. அது என்ன அப்படின்னோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சது. திமுக அதிமுகவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கு ஈக்குவலாக பலம் வாய்ந்த ஒரு 4வது பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அது இன்னைக்கு 2ஆக போச்சு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வர 6 சீட்டு, ஒரு தொகுதியில் 500 ஓட்டு கூட பெறாத காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட்டு. இந்த இம்பேலன்ஸ் தான் திமுகவுக்கு குடைச்சலே கொடுக்குது. ஓகே, இது அவங்களும் உணர்ந்துருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆல் இண்டியா லெவலில் ஒரு இந்தியா கூட்டணி, பாசிசத்துக்கு எதிரான ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி வேணுன்றதுனால ஸ்டாலின் அவங்களை அகாமடேட் பண்ணுறாரு. அதை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டோன்ற பழைய பிராணத்தை பாடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எப்போவோ 2011 வந்துட்டு நம்ம கொண்டுட்டோம். 2011 தேர்தலில் வந்துட்டு 63 இடங்களில் நின்று 59 இடங்களில் தோத்தாங்க, 58 இடங்களில் தோத்தாங்க காங்கிரஸ். அன்றைக்கே முடிஞ்சு போச்சு அந்த கட்சி. அதுக்கு அப்புறமும் வந்துட்டு கூப்பிட்டு பால் ஊற்றி ஊற்றி சீரோட்டி வளர்த்தது வந்துட்டு ஸ்டாலின் தான். ஏன்னா ராகுல் காந்திக்காக வச்சுக்கிட்டு ஒரு மாற்று வேணுமே இந்திய அரசியலில் அப்படின்றதுக்காக அவர் அதை செய்கிறாரு. இதுதான் உண்மை. அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு நிறைய இடம் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஏதோ அவங்க ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸ்டாலின் இதை எப்படி அணுகிறாருன்றதை பொறுத்து இருக்குது. ஆனால் ஸ்டாலினும் ராகுலும் இதை பற்றி முடிவெடுத்துறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதன்படி தான் அது நடக்கும். அவங்க எதிர்பார்த்த சீட்லாம் கிடைக்காது. ஓகே, அப்படியே இந்த சைடு வந்தால் பிஜேபி எவ்வளோ சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அவங்க 56 கேட்குறாங்க. அவங்க கூட்டணியில் மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, தினகரன் இருக்காரு 7, அப்புறம் ஓபிஎஸ் இருக்கிறாரு, அப்புறம் மற்றவங்களாம், அப்புறம் இவர் இருக்கிறாரு, இந்த ஜான் பாண்டியன் இருக்காரு, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸு, அவங்களெல்லாம் வந்துட்டு சேர்க்க பார்க்குறாங்க. அவங்க அவர் முடிஞ்ச பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிரிவு எந்தாண்ட சேர்த்துட்டு ஒரு பிரிவு அந்தாண்ட சேர்த்துக்கலாம். ஒரு பேலன்ஸ் எதையும் செய்வாருங்க அமித்ஷா. அவனுடைய நோக்கம் என்னன்னா, அமித்ஷா மோடியினுடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் 30 எம்எல்ஏ எங்களுக்கு இருக்கிறாங்க, விட்டு ஆட்டிடுறோம் பாரு அப்படி. ஆமாம், அந்த அளவுக்கு வெறியில் இருக்கிறாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பயணம் பண்ணி இவ்வளவு உக்கிரமா அமித்ஷா எங்கேயுமே மோதந்து கிடையாது. ஒரு பக்கம் மோடி, இன்னொரு பக்கம் அமித்ஷா, இன்னொரு பக்கம் ஆர்.என். ரவி, 3 பேரும் சேர்ந்து அந்த முட்டுறாங்க ஸ்டாலினோட. அதனால அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப குறி வச்சு அவங்க மோதுறாங்க. அவங்க எடப்பாடிலாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க அவ்வளோ மோதுறாங்க, அவங்க அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி. அதனால எல்லாரையும் கொண்டு வா, 2 அணி தான் இருக்கணும். ஒன்று திமுக தலைமையிலான அணி, இன்னொன்று அதிமுக பாஜக தலைமையிலான அணி. இடையில விஜய் இருக்காரு. விஜய் தான், அதை விஜயெல்லாம் சரி பண்ணிடுவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். அது இப்போ கூட்டணிக்கு விஜய்க்கான கூட்டணி வாய்ப்புகள் எல்லாம் பறிச்சிடுறாங்கல்ல. இப்போ டிடிவி போயிட்டாரு, அப்புறம் இன்னொருத்தரையும் முடிச்சாங்கன்னா அப்புறம் விஜய் கிட்ட யார் வருவாங்க? ராமதாஸ் ஐயா வருவார்? வரமாட்டார். தனிச்சு நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சியில் விஜயோட போகவே போவார். இல்லை சார், அவங்க இனிவேஸ் அவங்களும் தனியாக நிற்கிறாங்க. அவங்களோட தான் பிஜேபி பேசுகிறாங்களாமே. இன்றைக்கி அதான தலைப்பில் ஓடுது. 2 அணியாக வரணும், 2ல் 1. அதில் சீமானுடைய அட்வைசர் யார்? ஒரு பத்திரிகையாளர் தானே. அவர் என்ன சொல்லுவார்? அவர் மோடி ஆள். அவர் என்ன பண்ணுவார்? போய்ட்டு உள்ளே போவோம் 5 பேர் அப்படின்னுவார். அவருக்கு தெரியாது சீமானுக்கு வந்துட்டு 5 பேரை கொண்டு போனால் நம்மளை ஐசோலேட் பண்ணுவானுங்க 4 பேர் அப்படின்றது அவருக்கு தெரியாது. அதனால் சீமான் வந்துட்டு தனியாக தான் போட்டிடுவார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.